ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிற போது தலைகள் எல்லாம் சீழ்பிடித்து போயிருக்கிறது என்று இங்கே வாசிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகத்தில் ரணமாயிருக்கிறது, சீழ்பிடித்து போயிருக்கிறது என்று பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் எடுங்களேன். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. பதினோராவது வசனத்தில், உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, 16ஆவது வசனத்தில் சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பார்க்கிறோம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது வீக்கம், காயமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. சீழ்பிதுக்கப்படுவதுனா என்னன்னா, ஆழமாக இருக்கிற அந்த பாவத்தின் வேர் அது பிடுங்கி எடுக்கப்படவில்லை. சீழ்பிதுக்கப்படும் போது தான் அந்த புண்ணில் இருக்கிற அந்த புண்ணுக்கு காரணமான அந்த வேர் எடுக்கப்படும். அந்த சீல் வழியாக அது வெளியே வந்துடும். பிதுக்கி எடுக்கும்போது தான் வரும். இது எதை குறிக்கிறது? பாவத்தின் வேரை குறிக்கிறது. ரீசன் அது முன்னோர்களால் வந்ததா, அல்லது நம்முடைய விசாரமான அஜாக்கிரதையான சிந்தை ஓட்டங்களால் நமக்குள்ளே வந்ததா என்று சீழ் பிதுக்கினால் தான் தெரியும். சீழ் பிதுக்கும் போது வலிக்கும். சீழ் பிதுக்கும் போது பயங்கரமா வலிக்கும். தாங்க முடியாத அலறுகிற மாதிரி வலிக்கும். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, ரணமும் ஆறாத காயமாக இருக்கிற என்னுடைய பாவங்களிலே நீர் உம்முடைய கண் கொண்டு உம்முடைய கை கொண்டு சீழ் பிதுக்குங்க. எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல,
பாவத்தின் வேரை அதிலிருந்து எடுத்துருங்க ஆண்டவரே. திரும்ப திரும்ப அது புண்ணாகி குடைந்து ஆழமா குழி மாதிரி போய் என்னை கெடுத்து அழிக்காதபடி சீழ்பிதுக்கி எண்ணெயினால் அதை ஆற்றுங்க ஆண்டவரே என்று நீங்க வருந்தி கேட்டால் ஒழிய கர்த்தர் அதை செய்ய மாட்டார். மனம் பொருந்தி செவி கொடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி சுத்திகரிங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்கறது எப்படி தெரியுமா? கல்வாரியை பாருங்க. உன் தலைகளிலே உன் சிந்தையிலே செய்த பாவங்கள், நீ தனியே இருக்கும் போதும் அல்லது தகாத நண்பர்களோடு இருக்கும் போதும் உன் சிந்தை எப்படி சிதறடிக்கப்பட்டது, அது நிமித்தம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ரணமுள்ளதாய் காயப்படுத்தப்பட்டது என்பதை உணரும்படி உன்னுடைய கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சரீரத்தின் முதல் பாகமாகி அந்த தலையை பார். அந்த தலையிலே பார்க்கும்படியான அழகு எதுவுமே இல்லை. தலையெல்லாம் இரத்தத்தினால் தோய்ந்ததாய், தலை முழுக்க ரத்தம் பீரிட்டு பாய்ந்ததினாலே ஆழமான முட்கள் தலையிலே குத்தி கிழித்ததினாலே தலையில் இருந்து வடிந்த ரத்தம் வடிந்து வடிந்து முகங்களிலே பட்டு காய்ந்து போனது. அந்த முள் கிரீடம் ஆழமாய் ஒரு தலையிலே அழுத்தி அடிக்கப்பட்டது. அது தலையை பிடித்து அழுத்தியது. 2-3 முரடர்கள் அவர் தலையிலே அந்த முள் கிரீடத்தை அடித்து இறுக்கி போட்டார்கள். தலையை விட்டு அது கலன்று விழுந்து விடாதபடி, அது கலன்று விழக்கூடாது என்ற நோக்கத்திலே எந்த பக்கமெல்லாம் முட்கள் நீட்டிக் கொண்டிருந்ததோ அதையெல்லாம் ஓங்கி ஓங்கி அடித்து தலைக்குள்ளே அந்த முள்ளை அழுத்தும்படி செய்தார்கள். அதன் நிமித்தம் தாங்க முடியாத வலியினாலே ஒரு வேதனைப்பட்டாலும் ஏசாயாவிலே அவரை குறித்து எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தையை அவர் நினைத்து பார்த்தார். அடிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கும் ஆட்டை போல வாய் திறவாதவராய், அலறி கதறி துடிக்காதவராய் அதை பொறுத்து கொண்டார். அப்படி அடிக்கிற போது ஒருவன் சொன்னான், நீ அடிப்பது சரியில்லை. அந்த முள் சரியாக அவன் தலையிலே இறங்கவில்லை. இதோ பார், இந்த மனிதன், இந்த மனுஷி எவ்வளவு அக்கிரமமாய் தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்தாள். அதனுடைய சிந்தனையின் விளைவு இவ்வளவு லேசாக இந்த இயேசுவின் மேல் செலுத்தப்படுவதா? ஆழமாய் ஓங்கி அடி என்று சொல்லி, இப்பொழுது பார், நான் செய்து காட்டுகிறேன் என்று இரும்பு தடியினாலே அந்த முள்ளின் மேல், அவர் தலையின் மேல் வைத்திருந்த முள் கிரீடத்தின் மேல் பக்கவாட்டிலே ஓங்கி அடித்த போது ஆண்டவர் இயேசு தடுமாறி ஒரு பக்கமாய் கீழே விழுந்தார். அப்பொழுது
தலையின் இந்த பக்கத்தில் இருந்த முட்களும் அவருடைய தலையிலே ஆழமாய் குத்தியது. அந்த நேரத்திலே அவர் உன்னைத்தான் பார்த்தார். அன்பு மகனே, உன்னுடைய சிந்தனையினால் நீ செய்த பாவம். அன்பு மகளே, உன்னுடைய அக்கிரமமான யோசனையினால் நீ செய்த பாவம். இதோ என்னை வதைக்கிறதை நீ பார்க்கிறாயா? உன் நிமித்தம் உன்னை நான் நேசிப்பதனால் உன்மேல் விழ வேண்டிய இந்த சாபத்தின் அடியை நான் வாங்கி கொண்டிருக்கிறேன். இனிமேலாவது நீ மனம் பொருந்தி எனக்கு செவி கொடுப்பாயா என்று அவர் உன்னை நோக்கி கேட்கிறார். நீ என்ன சொல்ல போகிறாய்? உன்னுடைய பதில் என்ன மகனே? உன் இருதயத்திலே நீ யோசித்த அசுத்த சிந்தைகள், கோபமான சிந்தைகள், ஆக்ரோஷமான எண்ணங்கள், அநித்தியமான பாவ காரியங்களுக்கும் உலக சந்தோஷங்களுக்கும் நீ உன்னை விட்டு கொடுத்து யோசித்த கற்பனையின் வாழ்க்கைகள், இவையெல்லாம் என்னை தண்டிக்கிறது. இந்த தண்டனையின் விளைவை நீ பார்த்தும் காணாதது போல் இருப்பாயோ? கல் நெஞ்சனாய், கல் நெஞ்சக்காரியாய் உன்னால் இருக்க முடியுமோ? ஒரு முறை என்னை உற்றுப்பார், ஒரு முறை என் தலையை பார். என் கண்களின் ஓரங்கள் கிழிந்திருக்கிறது, என் புருவங்கள் எல்லாம் கிழிந்து போனது. ஓங்கி ஓங்கி அடித்ததனால் என் கன்னத்திலே ஊதா நிறங்களில் ஊமை காயங்கள், என் தாடையை பிடித்து இழுத்து, என் தாடையில் இருக்கிற முடியை பிடித்து இழுத்து அடித்ததனால் என் தாடை வீங்கி போயிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய முகத்தில் இருந்த பிரகாசம் இப்பொழுது இல்லை. என்னை பார்க்கிறவர்கள் பயந்து போகும்படி, குலை நடுங்கும்படி என்னுடைய முகமே மாறி போயிருக்கிறது. என்னுடைய தலையிலே, என்னுடைய முகத்திலே இருக்கிற வேதனை என் முகங்களில் தெரிகிறது. நான் உன் நிமித்தம், உனக்காக, உன் நிமித்தம் மட்டுமே இதை சகிக்கிறேன். உன்னை நேசித்ததனால், உன்னை விடுவிக்க ஒப்புக்கொண்டதால், உன் அக்கிரமங்களை நான் ஏற்றுக்கொள்ள நான் பிதாவிடத்திலே ஒப்புக்கொண்டதால் இப்பொழுது நான் இப்படி ஆகியிருக்கிறேன். இனி அவ்வாறு செய்வாயா? இனி உன் சிந்தனையால் பாவம் செய்வாயா? உன்னுடைய எண்ணங்களால் ஆக்ரோஷம் அடைவாயா? நீ ஒவ்வொரு முறை அப்படி ஆகும்போதும் என்னை யோசித்துப்பார். என் கண்கள் உன்னை பார்க்க நினைத்தாலும் என் இமைகளிலே பலனில்லை. நான் உன் நிமித்தம் ஈன ஸ்வரத்தோடு முனகிக் கொண்டே உன்னை பார்க்கிறேன். நான் அலறுவதில்லை,
ஓங்கி வெறித்தனமாய் கதறுவதில்லை. என்னுடைய கைகள் கால்கள் எல்லாம் வலியின் வேதனையால் நடுக்கமாகிக் கொண்டிருக்கிறது. உன்னை நேசிக்கிறேன் மகளே, உன்னை நேசிக்கிறேன் மகனே, உன்னை நான் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த கோர முகத்தை கண்டு, இந்த அவலட்சணமான முகத்தை கண்டு, பாவங்களை சுமந்து கொண்ட என் தலையை கண்டு நீ என்னை நேசிப்பாயா? இந்த கல்வாரி காட்சியை கண்டு நீ என்னை நேசிப்பாயா? நீ என்னை நேசிப்பாய் என்றால் இனி பாவம் செய்யாதே. உன் சிந்தனைகளை சுத்தப்படுத்து. சிந்தனைகளில் வருகிற சகல அக்கிரமங்களையும் உன் சிந்தையிலேயே நீ தூரப்படுத்தி விடு. சிற்றின்பங்களுக்கு நீ ஒப்பு கொடுக்காதே. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவானே. இதோ உன் தரித்திரங்களை எல்லாம் நான் சுமக்கிறேன். உன்னுடைய இயலாமையை நான் சுமக்கிறேன். பாவம் செய்ய நீ தூண்டப்படும் போது என்னை நோக்கி பார்த்து என்னை கூப்பிடு, என்னை கூப்பிடு, இயேசுவே என்று என்னை கூப்பிடு. நான் உன்னை பாதுகாப்பேன். அக்கிரம சிந்தைகள் உன்னை மேற்கொள்ளும் போது, உன்னை அதிகப்படும் போது நீ என்னை கூப்பிடு. நான் உன்னை காப்பாற்றுவேன். என்னை மாத்திரம் நீ மீண்டும் அடித்து விடாதே. என்னை அடிக்கும்படி நீ ஒப்பு கொடுத்து விடாதே. அந்த ரோம சேவகர்களிடம், ரோம அதிகாரிகளிடம், ரோம படை வீரர்களிடம் மீண்டும் என்னை ஒப்பு கொடுத்து விடாதே. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை நேசித்தால் பாவத்தை விடு, பாவ சிந்தையை விடு. என்னால் தலையை தூக்கி பார்க்க முடியவில்லை. உன்னை பார்க்க விரும்பியும் என் கழுத்தெல்லாம் வலிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மிகுந்த சிரமத்தோடு உன் பக்கமாய் திரும்பி பார்க்கிறார். உன்னை பார்த்தவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, ஒரே ஒரு பார்வை நான் பேதுருவை பார்த்தேன். நான் அடிக்கப்படும் முன்பாக, என் தலையிலே கிரீடம் சூட்டப்படும் முன்பாக, முள்ளால் என் தலையை அடிக்கும் முன்பாக ஒரே ஒரு முறை பேதுருவை பார்த்தேன். அந்த ஒரு பார்வையிலே அவன் மனம் திரும்பினான். நான் இவ்வளவு அடி வாங்கி, இவ்வளவு வேதனையோடும் மிகுந்த துயரத்தோடும் வியாகுலத்தோடும் உன்னை நோக்கி பார்த்தாலும் நீ மனம் விலகவில்லையா? மனம் திரும்ப மாட்டாயா? உன்னை எனக்கு காணிக்கையாய் தரமாட்டாயா? பதில் சொல். நான் உனக்கு என்ன தீமை செய்தேன்? என் மனமே,
என் மகளே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? எதிலே உனக்கு குறை வைத்தேன்? எனக்கு பதில் சொல். எனக்கு பதில் சொல். எனது மகனே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன்? எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது மகளே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன்? எனக்கு பதில் நீ கூறிடுவாய். பாவம் நிறைந்த எகிப்தினின்று உன்னை அடிமைப்படுத்திய பிசாசினின்று உன்னை மீட்டு கொண்டு வந்தேனே. அதனால் நீ என்னை ரோமப்படை வீரரிடம் கையளித்தாய். எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன்? எனக்கு பதில் நீ கூறிடுவாய். जीवा और जहाँ मनवा எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களுக்கு போதித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது, உம்முடைய இரக்கம் எவ்வளோ பெரியது. எங்களுக்காக பாடுபட்டீரே. எங்கள் அப்பாவே, உம்முடைய பாடுகள் வீணாய் போகக்கூடாதே. நாங்கள் மனம் வருந்த வேண்டும் ஆண்டவரே. திருந்தோம் ஆண்டவரே. அநேக பாவங்கள் எங்களிடத்தில் காணப்படுகிறது. ஒவ்வொன்றாய் ஆண்டவரே குழந்தைக்கு சொல்வது போல சுட்டி காமிட்டீரே. நன்றி ராஜா. உடைய அன்பு இதிலே விளங்குகிறதே. இன்னும் எங்களை நம்புகிறீரே. இன்னுமா எங்கள் மேல் ஏக்கமாயிருக்கிறீரே.
உம்முடைய அன்புக்கு அளவே இல்லையே. அந்த அன்புக்கு நாங்கள் பாத்திரவனா இருக்கிறோமா? தேவன் ஒரு விசை மனம் இருங்கப்பா. இவரே நாங்கள் மனமார்ந்து உங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டிருக்கிறோம். ஒரு விசையாய் மனம் இறங்கி தேவன்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. இனி வரும் காலங்களில் சாத்தான் வெட்கப்படும்படியான வாழ்க்கையை வாழ தேவனே நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீர் பயன்படுத்தும். எங்களுடைய சுயத்தினால் அல்ல, நம்முடைய ஆவியினாலே ஆகும் தகப்பனே. ஆமென். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே. முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே. அறகுறையா இல்ல. எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாங்கள் எடுத்து வைக்கப்படுற ஒவ்வொரு நடையும் ஆண்டவரே உமக்காய் இருப்பதாக. ஆமென். ஏதோ வாய் வார்த்தை இல்ல ஆண்டவரே, மனதார ஒப்பு கொடுக்கிறோம். மனதார ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இன்றைய பொழுதில் நாங்கள் ஒப்பு கொடுத்ததை நீர் அறிந்திருக்கிறீர். அதை நீர் மன்னித்திருக்கிறீர். உங்களுடைய இரக்கம் பெரிது. நீர் எங்களை பயன்படுத்த போகிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாச கண்களில் அதை பார்க்கிறோம் தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. ஆமென். நாளைய தினம் இதே போல 10 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்கும்.